இந்தியாவை சேர்ந்த இந்த 2 பெண்களை பற்றித்தான் இன்று உலக நாட்கள் மாய்ந்து மாய்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆபரேஷன் சிந்தூரை மிக வெற்றிகரமாக செய்த 2 பெண் அதிகாரிகள் தான் இவர்கள். இந்திய இராணுவத்தின் பெருமைக்குரியவர்கள். நம் இந்திய காஷ்மீரின் பகல்காமுக்கு சுற்றுலா சென்ற பெண் பயணிகளுக்கு மிகப்பெரிய கொடூர தாக்குதலை செய்த தீவிரவாதிகளுக்கு இந்திய இராணுவத்தின் பெரிய பெண் அதிகாரிகளை வைத்தே பதிலடி தந்திருக்கிறது நமது இந்திய இராணுவம். அதில் ஒருவர் கர்னல் சோஃபியா குரேஷி, இன்னொருவர் விங் கமாண்டர் வியோமிகா சிங். வியோமிகா சிங் விங் கமாண்டர், மிக திறமையான விமானி. இவர் 2500 மணி நேரத்துக்கும் மேற்பதாக ஹெலிகாப்டர்களை இயக்கிய அனுபவம் கொண்டவர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் கடினமான நிலப்பரப்புகளில் இவர் ஹெலிகாப்டர்களை இயக்கி அனுபவம் கொண்டவர். குறிப்பாக இந்தியாவில் பல மீட்பு பணிகளில் இவர் பங்காற்றி இருக்கிறார். குறிப்பாக 2020 அருணாச்சல பிரதேசத்தில் இவர் தலைமையேற்ற ஒரு முக்கியமான பணி, மோசமான வானிலை மற்றும் தொலைதூர உயரமான இடங்களில் உயிர்களை காப்பாற்ற இவர் உதவி மிகவும் முக்கியமானதாக இருந்தது. மலை ஏறுறதுல மிகப்பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்கார். விமானியா ஆகணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அவங்க பேர் வியோமிகா அப்படிங்கிறதே வானம் தொடர்பானது தானா. அதனால அவங்க கனவு அங்கேயே ஆரம்பிச்சிடுச்சு. பேர் கூப்பிட்டதுலேருந்தே சின்ன வயசுலேயே என்சிசியில் சேர்ந்து, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்து, அதுக்கப்புறம் ஐஏஎஃப்பில் இவங்க சேர்ந்துருக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். 2019 இவங்க ஹெலிகாப்டர் விமானியாக பறக்கக்கூடிய பிரிவில் நிரந்தர நியமனம் பெற்றிருக்காங்க. இந்திய ஆயுத படைகளில் நம்ம இந்தியாவில் நிறைய பெண்கள் எப்படியெல்லாம் இடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வியோமிகா சிங்கோடைய ஒரு வாழ்க்கை நமக்கு சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக தலைமைத்துவம் பெண்களுக்கு அதிகமாக ஆயிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க லைஃப் சொல்லுது. இப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அதிரடியான ஒரு ஆப்ரேஷனை அவர் தலைமையில் பண்ணி அதை மீடியாக்களுக்கு ப்ரீஃப் செஞ்ச அந்த விதத்திலையும் எல்லா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கவனத்தையும் இவர் கவர்ந்திருக்கார். இன்னொரு பெண் கர்னல் சோஃபியா குரேஷி, இந்திய இராணுவத்தோட சிக்னல்ஸ் அந்த படைப்பிரிவை சேர்ந்தவர். இவர் பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் நம்ம இந்திய இராணுவ குழுவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி. 2016 இதை பண்ணியிருக்காங்க. 18 நாடுகள் பங்கேற்ற இந்த பயிற்சியில் இவர் மட்டுமே பெண் தளபதியாக இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஐக்கிய நாடுகள் சபையோடைய அமைதி காக்கிற பணியிலையும் இவர் ரொம்ப பங்கேற்றிருக்காரு. இவர் இராணுவ பின்னணியை சேர்ந்தவர். இவருடைய தாத்தா இந்திய இராணுவத்தில் பங்காற்றி இருக்கிறார். அதே போல் இவருடைய கணவரும் ஒரு இராணுவ வீரரை. குறிப்பாக கர்னல் குரேஷி பெண்களை இந்திய இராணுவத்தில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுறார். இந்த 2 பெண்களுக்கும் நமது